ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, காலையிலே பாருங்கள் கிளைமேட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. பாப்பா பாருங்கள் எப்படி விளாண்டுருக்கான்னு. பாப்பா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளப்பிட்டு பாப்பா கூப்பிட்டு பாப்பா வந்துருச்சு. சரி நம்மளும் கோயிலுக்கு வந்து அரும்புலெல்லாம் பிடுங்கி செம்பருத்தி பூ அரும்புலாம் வச்சு சாமி கட்டியாச்சுங்க. வாங்க பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் நானும் பஸ்ஸில் அரும்புல வந்து பறித்து கட்டிட்டு சாமிக்கு கொண்டு போயிட்டு இருந்தோம். அங்கே கோயில் மலை கோயில் தெரியுது பார்த்தீங்களா, போயிட்டுருந்தோம். அருவம்புல் வந்து நம்ம பிள்ளையாருக்கு தாங்க. நம்ம வந்து அருவம்புல்னாலே டக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் வந்து வர ஞாபகம் வந்து நமக்கு பிள்ளையாரப்பா தான். ஸோ வந்து பிள்ளையாரப்பாக்கு பாப்பா கைனாலே கொடுப்போம்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட கொடுத்தாங்க. பாப்பா வந்து கொடுத்தா பிள்ளையாரப்பாக்கா அந்த பூவை வாங்கி அவங்க சாமிக்கு வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பாப்பா வந்து தீபம் சிவன் கோயிலுக்கு வந்து தீபம் கார்த்திகை சுட்டி புதுசாக கட்டி சுட்டி வாங்கி எண்ணெய் ஊற்றி தீ போட்டு விளக்கு பற்ற வச்சாங்க பாப்பா. ஏன்னா இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் அல்லவா, அதனால் சாரிங்க, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் நிறைய வீடியோ வந்ததுனால அதை நான் போட்டோம்னா இந்த வந்து எடிட் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் நான் வந்து எடிட் பண்ணுறேன். சிவன் கோயிலில் விளக்கு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிள்ளையார் கோயிலில் நம்ம வந்து விளக்கு போட்டோம். அரும்புல் கொடுத்தோம் பார்த்தீங்களா. இங்கே நம்ம சாமி கழுத்தில் நமக்கு கொடுத்த அரும்புல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது கண்குள்ளா காட்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. சாமிக்கு வந்து விளக்கு போட்டாச்சு. விளக்கு போட்டு பாப்பா வந்து கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாமா அப்படின்னு சொல்லணும். கோயிலில் வந்து பிரகாரத்தை வந்து சுற்றுனாங்க. இங்கே பாருங்கள் சாமி வந்து அவங்க காலில் தொட்டு கும்பிட்றாங்க பாருங்கள். என்னடா அவ்வளோ ட்ரெஸ் இப்போ ட்ரெஸ் இருக்குங்க பார்க்குறீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக கிளிப்பாக எடுத்ததுங்க. அது ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி போட்டேன். ஸோ அதனால் வந்து பாப்பா வந்து 2-3 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பா. என்ன இரு வரேன் பேபி வா பேபி பின்னாடி பாப்பா போனேன். பின்னாடி வந்தோடனே பிள்ளையாரப்பாவை பார்த்தோன்னே, அம்மா இங்கே ஒரு பிள்ளையாரப்பா, அம்மா இங்கே ஒரு சாமி இருக்குது அப்படின்னாங்க. ஆமாம் ஆமாம்மான்ட்டு மை ஃபேவரட் வந்து நம்ம வந்து ஸ்கூல் டைம் வந்து என் ஃபேவரட்னால் வந்து எனக்கு பிள்ளையாரப்பா தாங்க சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கோயில்னாவே எல்லா சாமி இருக்கும் பார்த்தீங்களா, ஐயப்பன் எல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் வந்து இன்றைக்கி கார்த்திகை தீபம்னால கார்த்திகை சுற்றியில் எண்ணெய் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கழுவி நல்லா நீட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பாப்பா தான் எண்ணெய் ஊற்றுனாங்க. எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடியாக வச்சுருந்தாங்க. நம்ம திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனே நம்ம வீட்டில் வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. நானும் பாப்பாவும் அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அங்கே தீபம் ஏற்றுனாங்களா, உடனே நம்மளும் வீட்டில் வந்து எல்லா தீபமும் பற்ற வச்சாச்சு. பாப்பாவுக்கு ஒரே குசிங்க, சந்தோஷங்க. ஏய் ஜாலி 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 அப்படின்னு. சரி பாப்பாவுக்கு 2 தட்டை கொடுத்து நீ தான் கொண்டு போய் பாப்பான்னு சொல்லிட்டு அவன் பேபி தாங்க கொண்டு போய் எல்லா தட்டையுமே சாமிக்கு கோயில் வீட்டில் வாசப்படியில் எல்லாத்தையும் அவங்க தாங்க பேபி தாங்க வச்சாங்க. பேபி ஃபோனை போய் க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுக்கும். பேபி உடனே சொல்லிட்டா, ஃபோன் உள்ளே விழுந்துடும் எடுக்காத அப்படின்ட்டா. சரி ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டீங்க. நான் கொஞ்சம் தள்ளி நின்று தான் கேமரா எடுத்தேன். பாப்பா மெதுவாக நடக்குத பாருங்க. வேகமாக நடமா நிமிந்து நடமானா இன்னும் தீபம் இருக்குல்ல அப்படின்னாங்க. அப்போ சாமிக்கும் விளக்குக்கும் அவங்க தான் எண்ணெய் ஊற்றுனாங்க. நான் ஃபுல்லாகவே நான் பாப்பாட்டே விட்டுட்டீங்க. நீயே பாரு பாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து நமக்கு வீடியோ நம்ம தானே எடுக்கணும் அப்படிங்கிறனால பாப்பாட்டை விட்டுட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆனால் பரவாயில்ல, பாப்பா வந்து சொன்ன பேச்சு வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே வந்து எல்லாமே பண்ணாங்க. அம்மா எண்ணெய் ஊற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி திரி போட்டதை பற்ற வச்சு எல்லாமே பற்ற வைக்க மட்டும் நான் பற்ற வச்சிங்க. ஏன்னா சின்ன பொண்ணுதல்ல அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பாப்பா வர பாருங்கள். ஆனால் நல்லா இருக்குங்க. நம்ம என்னதான் சீரியல் செட் வந்து கலர் கலராக நம்ம போட்டாலும் இன்றைக்கி கார்த்திகை மாதம் அந்த தீபம் வந்து எண்ணெய் ஊற்றி கார்த்திகை சுற்றில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு பற்ற வைக்கிற அழகு தாங்க. உண்மையாக இல்லையா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாப்பா சொட்டு போட்டு குதிக்கிறான்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி கார்த்திகை தீபங்கிறதுனால எங்கள் ஊரில் வந்து சொக்கப்பா வச்சுருந்தாங்க. சொக்கப்பா தாங்க நாங்கள் சொல்லுவோம். உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியாது. பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இந்த மாதிரி வளர்க்காதுச்சு அப்படின்னா. என்னென்னா ஊரில் வந்து நடுவில் வந்து சொக்கப்பா வைப்பாங்கங்க. அது என்ன எதுக்குன்னு தெரியலைங்க எனக்கு. ஆனால் நான் சின்ன பிள்ளைந்தே அது எனக்கு தெரிஞ்சு அது வந்து அதுக்கு முன்னாடியே வைப்பாங்க போல இருக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்சதே நான் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். வருஷம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு வைப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வச்சுட்டு இருந்தாங்க. போன வருஷம் வீடியோவும் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் வீடியோவும் நான் போன வருஷம் வீடியோ நான் போடலைங்க, அப்போதைக்கு இல்லை. ஸோ போடலை நான் தாங்க இப்போதைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாப்பா அந்த ட்ரம்ஸ் அடிச்சுன்னு பாப்பாவுக்கு ஒரே மிஸ்ஸிங்க, கால் நிற்க முடியல. இல்லை நாங்களாம் குழுவில் ஆடுறா, அவள் ட்ரம்ஸு சவுண்டு கேட்ட ஒரே ஆட்டம் ரவுண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவளும் ஆசிக்காகவும் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் என்ஜாய் பண்ணுற முடியோ பாப்பாவும் பேபி தாங்க, அதாவது ஆஷிகாவும் தர்ஷினி தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி
க்ரௌட பாருங்க. நம்ம எல்லாமே நம்ம ஊர் ஆளுங்க தான். என் பாப்பா ஆசிக்கு ஆடுறவங்க ஜிங்கு ஜிங்குன்னு அங்கிட்டு ஆடுறாங்க. ஜாஸ்தி இங்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு இங்கிட்டு ஆடுது. இது பாப்பா லைட் வச்சது தெரியல பாப்பான்ட்டு லைட் ஆன் பண்ணாலும் லைட் ஆன் பண்ணோன்னே வெளிச்சம் வந்துருச்சா அப்படிங்கிறப்ப லேசாக இருந்துச்சு. அது இருமல் வேறங்க. நமக்கு வந்து கிளைமேட் கொஞ்சம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? அதனால வந்து இருமல் வேறங்க. 2வது வந்து வான வேடிக்கை போட்டாங்க. அதை பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு வந்து அம்மா டம் அப்படிங்கிறப்ப இருந்துச்சு. வான வேடிக்கை பாருங்க. கிரீன், ரெட்டு கலரா வருதா? அதை வேற பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. ஓகே, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீண்டும் சந்திப்போம். பாய்.